பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் திமுக மற்றும் விசிகாவினர் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிள போல்டுங்களா சொன்னா என்ன பண்ணுங்க? யார் மேல மானபங்க படுத்துறேன். அப்போது ஒரு திமுக பிரமுகர் சினிமாக்களில் வருவது போன்று சாலையில் நின்ற கார் ஒன்றின் பேனட்டில் ஏறி விசிகவினரை அடிக்க பறந்து வந்தார். திமுக பிரமுகர் பாய்ந்து வந்து விழுந்த இடம் போலீசார் நிற்கும் மத்திய பகுதி என்பதால் போலீசார் கையில் வசமாக சிக்கினார். அவரை போலீசார் நைய புடைத்து விரட்டிவிட்டனர். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. விடுதலை சிறுத்தைகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக குன்னம் தொகுதியில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திமுக ரவுடிகளை வைத்து ஸ்டாலின் அவர்கள் திமுக ரவுடிகளை வைத்து விசிகாவை கல்லாலும் செருப்பாலும் அடிக்க கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார். மானபங்க படுத்துறேன். தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் குடியேற்ற விடாமல் தடுக்க முடியும். யாரிடம் ஆளாற்றுகிறார்? இன்னைக்கு விசிகா நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அடிதடி நடந்திருக்கு. விசிகாவோட ஆர்ப்பாட்டமா? ஆமா, விசிகா ஆர்ப்பாட்டம். சாகும் வரை போராடுவோம். தென்காசியில மட்டும் 18 குவாரியை மூடிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க கணக்கு பண்ணி எல்லா முறைகளான குவாரிகளும் மூட சொல்லி கனிமூலத்திற்கு கோரிக்கை வச்சது ஆர்ப்பாட்டமா? அந்த மாதிரி வேற என்ன ஆர்ப்பாட்டம்? இல்ல, இது வந்து திமுகவை எதிர்த்த ஆர்ப்பாட்டம். அதாவது திமுகவுடைய பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் திரு ராசா அவர்கள் 2 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அது என்ன சொன்னார்னா, விசிகா கட்சியினரை பார்த்து முடத்தெங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ராசா அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து அறிக்கை விட துப்பு இல்லாத முதல்வர், தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் அவர்களே, இனி திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சேரியில் கூட இயங்காது என்பதை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுக போன்ற ஒரு இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தற்போதைய சூழலில் அனைத்து மக்களுக்கும் ஒரு எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இல்ல, குலகார பையன் உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. விசிகாவும் திமுக மாறி மாறி அடிச்சுட்டு இருக்க செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுல கூட ஒருத்தர் பறந்து வர்றாப்ல. கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. அங்க ஒரு 7 பேருமா, அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திரசத்துக்கு போச்சு. ஆக இன்றைக்கு இந்த ரவுடித்தனத்தை மிக மோசமாக செய்திருப்பதை விஜய் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. தொண்டர்களே, தயவு செய்து எல்லாரும் அமைதி காக்கணும். யாரும் வன்முறையை பிரயோகிக்க கூடாது. கோட் வேர்ட் அக்செப்டட். Thank you. அவங்க சண்டை போட்டுருக்கிறது இதானது. அது குறித்து ஆராஸ் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாதிரி அங்க திமுக காரங்களும் விசிகாரங்களும் சண்டை போட்டு மண்டை உடைச்சிட்டு இருக்கு. வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோமா? தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் RSS பெற்றெடுத்த குழந்தை சார் விஜய், அவர் கூட போய் சேர்ந்திருக்கோம். நம்ம RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு எங்க தலைவர் சொன்னது உண்மைதான். ஆனா அது நாங்க கொஞ்சம் பரிசு செஞ்சு பார்த்தோம், அது உண்மையா அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த குழந்தை இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது எங்களுக்கு நீண்ட நேரம் தேவைப்படுது. இந்த வார்த்தையில நம்ம பேசியிருக்கிறோமே, இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா, எங்கேயாச்சும் அவங்களுக்கு பிஜேபி தொடர்பு இருக்கா அப்படின்னு ஆதரவு தெளிவுபடுத்திட்டோம். அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு அண்ணன் அன்னைக்கு திமுக கூட இருந்தோம், அதனால அப்படி சொல்லிட்டோம். இல்ல ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நமக்கு இது சரியே தவறாங்கிறது பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அப்ப ஏற்கனவே காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஏன் போய் சேர்ந்துட்டாங்கன்னா, பிஜேபி இடத்துல காங்கிரஸ் போய் சேராது. உண்மை தானே? பிஜேபி இருக்கிற இடத்துல காங்கிரஸ் போய் சேராது. அப்ப விஜய்க்கு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் காங்கிரஸ் கொடுத்துருச்சு. அப்படி இல்ல, என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும் என்பது போன்ற
பரப்புரைகளை எல்லாம் மேற்கொண்டதில் திமுகவை விட அதிகமாக மும்முரமாக செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணி கட்சிகள் தான். இப்படியான இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவை விட அதிகமான ஒரு ஜால்ராவை போட்டார்கள் இந்த கடந்த கால திமுக ஆட்சிக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க. என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு ஜால்ரா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. திமுக செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் கடைசி நொடி வரை முட்டு கொடுத்து ஸ்டாலினை கொண்டு போய் குளத்தூரிலேயே தோற்கடித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தேர்தல் முடிந்து அந்த தேர்தல் மை ஆறுவதற்கு முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் இடம் தாவியது. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். காங்கிரஸ் வேண்டா விருப்பாதான் அதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியில தொடர்ந்தாங்க. ஸ்டாலின் கூட அப்படின்லாம் பண்ணாரு தெரியுமா? அதெல்லாம் பண்ணும்போது காங்கிரஸுக்கு விருப்பம் இல்லை. கூடிய நாஞ்சில் சம்பத்தே வந்து ஒரு பதிவு பண்ணியிருப்பார். என்னென்ன பதிவு பண்ணியிருப்பாருனாக்க, காங்கிரஸுக்கு திருமணம் வேண்டுமானால் திமுகவுடன் நடந்திருக்கலாம், ஆனால் காதல் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். விசிக, IUML போன்ற கட்சிகள் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபடியே நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி வந்த நிலையில இன்றைக்கு IUMLம் விசிகாவும் மந்திரி சபையிலையும் நுழைந்து விட்டார்கள் அப்படின்ற சூழல்ல இதை ஜீரணிக்க முடியல திமுகவால். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. திமுகவுக்கு ஆழ் மனசுல தெரியும்ல, முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காங்கிரஸ் வெளிப்படையா குத்திச்சு, இவங்க எல்லாம் வந்து மறைமுகமா செய்யறாங்கன்றது புரிந்து விட்டது. இப்போ என்னன்னா, மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாத ஒரு நிலையில திமுக இருக்கிறது. ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா, இதுவரையில் அவர்கள் சவாரி செய்து கொண்டிருந்தது எதை வைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதுவரையில் சவாரி செய்து கொண்டிருந்தது மதச்சார்பற்ற என்ற போர்வையில் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றதை நம்பித்தான் திமுக சவாரி செய்து கொண்டிருந்தது. இப்போ அதுல தான் மண்ணள்ளி போட்டு விட்டார் விஜய். சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குறும்பி ரிங்குன்னு சுத்துமே.